திருப்பள்ளி எழுச்சி. மறைந்துள்ள இருளை ஒளியாக்கி அருளல். பாடியவர் மாணிக்கவாசகர். எழுதியவர் சிற்றம்பலமுடையார். மார்கழி 22ஆம் நாள். அருணன் இந்திரன் திசை அணுகினன். இருள் போய் அகன்றது. உதயம் நின் மலர்திரு முகத்தின். கருணையின் சூரியன் எழவிழ. நயனக் கடிமலர் மலரமற்று. அண்ணலங்கண்ணாம். திறநிறை 60 முரல்வன இவையோர். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே. அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. விளக்கம். சூரியனின் தேரோட்டியான அருணன் இந்திரனுக்குரிய திசையான கிழக்கில் வந்துவிட்டான். அதாவது சூரியன் உதிக்கத் தொடங்கிவிட்டான். இதுவரை சூழ்ந்திருந்த இருள் விலகி ஓடிவிட்டது. அந்த பொழுதில் உன்னுடைய மலர் போன்ற திருமுகத்திலிருந்து கருணை எனும் சூரியன் மெல்ல மெல்ல எழுவதைக் காண்கிறோம். உனது கண்கள் ஆகிய மனம்மிக்க மலர்கள் மலரத் தொடங்குகின்றன. உன்னுடைய கண்கள் மலரும்போது அங்கு வண்டு கூட்டங்கள் மலரைச் சுற்றி ரீங்காரமிடுவது போல அடியார்கள் உன்னை துதித்துப் பாடுகின்றனர். திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே, எங்களுக்கு அருட்செல்வத்தை வாரி வழங்குவதற்காக வந்திருக்கும் இன்ப மலையே, அருட்கடலே, எம்பெருமானே, நீ உறக்கத்திலிருந்து எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசகர் பாடியுள்ளார். கருப்பொருள். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் சூரிய உதயத்தையும் இறைவனின் திருமுக உதயத்தையும் ஒப்புமைப்படுத்துகிறார். வானில் சூரியன் உதிப்பதால் புற இருள் நீங்குகிறது. இறைவனின் முகத்தில் கருணை எனும் பேரொளி உதிப்பதால் நம் மனதின் இருள் நீங்குகிறது. இதில் 60 என்பது 6 கால்களைக் கொண்ட வண்டுகளை குறிக்கிறது. வண்டுகள் மலரை தேடி வருவது போல அடியவர்கள் இறைவனின் திருவருளை நாடி நிற்கிறார்கள். இங்கு இறைவனை துயில் எழச் சொல்வது உள்ளத்தில் மறைந்திருக்கும் தீய குணங்கள் மிகுந்து அதன் வழியில் செயல்படுகிறது. இதனை அறியாமல் மனதும் அதன் வழியில் நடக்கிறது. 60 எனும் 6 அறிவு தூங்கிக் கொண்டு இருக்கிறது. இதனை எழுப்பினால் அறியாமை நீங்கி ஞானம் பெருகும் என்பது இப்பாடலின் கருத்து.